விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதிலே யார் இருக்கிறார்? அன்புமணி. மற்றவங்களாம் ஒற்றுமையா இருந்து நம்மள தோக்கடிக்கிறாங்க, நம்மள வீழ்த்துறாங்க. அந்த ஒற்றுமை நமக்கு இல்லை, ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஒற்றுமை இல்லையே. நம்மள வீழ்த்துறதுக்கு மற்றவங்களாம் ஒற்றுமையா இருந்து ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டு நம்மள வீழ்த்துறாங்க. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒற்றுமையா எப்ப வர போறீங்க? எப்ப உங்களுக்கு அந்த உணர்வு வரப்போகுது? வேட்பாளர் என்று சொல்வதை விட தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லியிருந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். ஒரு முறை புதுவை அபிஷேகம்பாக்கம் பகுதியில ஒரு கலவரம். நான் இன்னைக்கு சொல்றேன், அதை எழுதி வச்சிருக்கீங்க. 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி கட்சி கூட்டணி ஆட்சி நடைபெறும். வழங்கறிஞர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பக்கத்து தொகுதியில காஞ்சிபுரத்துல ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அங்கே முரளிசங்கர், இங்கே நம்முடைய கணேஷ்குமார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, சுகாதாரம் என்று சொன்னால் உலகத்திற்கே இப்படிதான் இருக்க வேண்டும் என்று உலகத்திற்கு சுகாதாரத்தை சொல்லிக் கொடுத்த நம்முடைய எதிர்காலம், நம்முடைய சின்னையார் இதோ பணமாக்களை வாழ்த்துகிறார். மணி இவர்களின் திருமண விழா மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்த்துக்களோடு நடைபெற்றது. மணமக்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். மணமக்கள் வாழ்வில் எல்லாம் வளமும் பெற்று சுகமும் பெற்று நல்ல உடல் நலத்தோடு மகிழ்ச்சியோடு 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என வாழ்த்துவோம், வாழ்த்திக் கொண்டே இருப்போம். நம்முடைய காவலர் சமூக நீதி போராடி ஐயா அவருடைய நல்லாசையுடன், உங்களுடைய நல்லாசையுடன், உலகில் வாழ்கின்ற அத்துணை வன்னியர்களுடைய நல்லாசையுடன் மணமக்களை வாழ்த்திக் கொண்டே இருப்போம். எனக்கு முன்பு பேசிய முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மணமகனை பற்றியும் அவருடைய தந்தையை பற்றியும் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். நான் சொல்லியிருக்கின்றேன், உங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கின்றேன். மணமகன் மணி அவருடைய குணத்தை பற்றி, அவருடைய தந்தையுடைய வீரத்தை பற்றி ஒரு முறை புதுவை அபிஷேகம்பாக்கம் பகுதியில ஒரு கலவரம். அந்த கலவரத்தில் ஐயாவுடைய வாகனம் மாட்டிக்கொண்டது. அங்கு இருக்கின்ற ஒரு கும்பல் இவ்வளவு பெரிய கற்களை வைத்து ஐயாவுடைய வாகனத்திற்கு கற்களை வீசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே மணி அவருடைய தந்தை சண்முகம் ஐயா அந்த மகிழ்வில் முன் வரிசையில உட்கார்ந்திருக்கின்ற ஐயா திடீர்னு மணி பண்ணிட்டாங்க. காருக்கு வெளியில அந்த பானட் இருக்குல்ல, அந்த பானட்டு மேல படுத்துட்டாங்க. ஏதாவது கல்லு வந்துச்சுன்னா சண்முகம் ஐயா மேல வர அப்படி பட்டு ஐயாவை பாதுகாக்க சண்முகம் அவருடைய மகன் மணி திருமண விழா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அதே வேளையில சௌமியா அன்புமணி அவர்களை அவருடைய பேர் சொல்லுகின்ற பொழுது தர்மபுரி நாடாளுமன்ற வேட்பாளர் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். வருத்தம் அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கு, நம்ம கட்சிக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. வேட்பாளர் என்று சொல்வதை விட தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லியிருந்தால் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். இதே போன்ற இந்த தொகுதியில் வழங்கறிஞர் பாலு அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். பக்கத்து தொகுதியில காஞ்சிபுரத்துல ஜோதி வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அங்கே முரளிசங்கர், இங்கே நம்முடைய கணேஷ்குமார், இது போன்ற வேட்பாளர்கள் எல்லாம் கடந்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள். இவரெல்லாம் வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாட்டின் அரசியல் கட்டத்துக்கு நாம் எடுத்து செல்ல இருக்கிறோம்.
ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. நாம் போட்டியிட்டோம். ஒரு சிலருக்கு அந்த கூட்டணி போயிட்டா வெற்றி பெற்றிருக்கலாம், இந்த கூட்டணி போயிட்டா வெற்றி பெற்றிருக்கலாம். இப்படியெல்லாம் வாதங்கள் விவாதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கு. வெற்றி என்பது அந்த தேர்தல் வெற்றி என்பது அது ஏதோ அது மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சிக்கு முக்கியமானது என்று கிடையாது. களத்திலே வியூகங்கள் முக்கியமானது. நமக்கு 2 எதிரி இருந்தாங்க, அதுல ஒரு எதிரியை ஒருலமாக்கி அடுத்த தேர்தலில் இன்னொரு எதிரியை நம்ம விழுந்து ஒரு வியூகம் தான் நடந்தது. அதான் நடக்கும் போது நான் இன்னைக்கு சொல்றேன், அதை எழுதி வச்சுக்கோங்க. 2026 தமிழ்நாட்டில் பாட்டாளி கட்சி கூட்டணி ஆட்சி நிறைவேறும். அதனால அதுல நம்ம வெற்றி பெற முடியல, அப்படி இருந்தா வெற்றி பெற்றுக்கலாம், இப்படி இருந்தா வெற்றி பெற்றுக்கலாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் வெற்றி பெற முடியாது. கடந்த கால அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்ம கூட்டமைப்பு கூட நமக்கு வரல. அதனால யாருமே நினைக்க வேண்டாம். நம்ம தைரியம் நிற்போம். நம்ம தைரியம் நமக்கு இருக்கு, தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்ம களத்துல இருக்கு. களத்துல இருக்குது நம்ம தான். தமிழ்நாட்டுல அதிக இளைஞர்கள் உள்ள கட்சி பாட்டாளி கட்சி. வேற எந்த கட்சியும் இருக்குது. என் தம்பிங்க சாதாரண தம்பிகள் கிடையாது, வீரமுள்ள தம்பிகள். எனக்கு நிறைந்த தம்பிகள். தம்பிகள் மட்டும் இல்ல, தங்கைகளும் இவ்வளவு லட்சக்கணக்கான தங்கைகள். அவங்க மனசுலதான் ஒரு மாற்றம் வரணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சூழ்ச்சியாலும் பணத்தாலும் அதிகாரத்தாலும் வெற்றி பெற்றிருந்தார்கள். சூழ்ச்சி செய்து பணத்தை வைத்து வெற்றி பெற்றிருந்தார்கள். அதுக்கு தேர்தல் நடக்காது. இது மக்களவை தேர்தல், இந்தியா தேர்தல். அடுத்த தேர்தல் தமிழ்நாட்டை சார்ந்த தேர்தல். ஆனால் அதற்கு முன்பு வர தேர்தல் டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாத்தீங்கன்னா நம்ம கட்சியில அதிக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்ற மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம். அதிகமா தமிழ்நாட்டிலே அதை மனசுல எல்லாம் நினைச்சு பாருங்க. இதுல கவுன்சிலர் எனக்கு போதாது, எல்லா சேர்மனையும் பிடிக்கணும். மாவட்ட சேர்மன் இருந்து, ஒன்றிய சேர்மன் இருந்து, கவுன்சிலர் இருந்து, வார்டில் இருந்து அத்தனையும் திட்டம் இருக்கு. நீங்க திட்டம் எடுக்க உறுதியா நடக்க போகுது. நீங்க பாதத்தில் நடக்க போகுது. ஆனால் அதற்கு முன்பு ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. என்ன தேர்தல்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். அதிலேயே யார் இருக்கிறார்? அன்புமணி. பார்த்தா எல்லாம் அன்புமணி தான் வந்துட்டு. அதனால அந்த அன்புமணிக்கு இந்த அன்புமணி மட்டும் இல்ல, இருக்கின்ற இந்த அன்புமணியுடைய தம்பிகள், தங்கைகள், நிர்வாகிகள் எல்லாமே இன்னும் ஒரு 4 நாள் நாங்க போய் களத்துல உட்காரணும். எல்லாம் போவாங்க. 2 வாரம் வீட்டுல யாரையும் நான் மாற்றுவேன். புரியுங்களா? இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த போன் மூலமா சொல்ற செய்தி தமிழ்நாட்டில் உள்ள என் தம்பிகளும் என் தங்கைகளும் எல்லாரும் விக்கிரவாண்டி தொகுதியில போய் உட்காருங்க. 2 வாரம் பிரச்சாரம் பண்ணுங்க. வீடு வீடா போய் சொல்லுங்க. வீடு வீடா போய் சொல்லுங்க. திமுக துரோகம் செய்திருக்கிறார்கள். நமக்கு இடஒதுக்கீடு வழங்காத திமுக அவர்களை புறக்கணிக்க வேண்டும். அதற்கு சந்தர்ப்பம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றால்தான் 10.5 15 14 கிடைக்கும். அப்படி வெற்றி பெற முடியல, அது கிடைக்கவே கிடைக்காது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றால்தான் அந்த பயம் நாடகத்திற்கு, ஓஹோ இவங்கெல்லாம் கோபத்தில் இருக்கிறாங்க, அதனால அந்த வழியில கொண்டுடுவோம், இல்ல அந்த சட்டமன்றத்தில் ஓட்டு போட மாட்டாங்க, நம்ம பயம் வரும். அந்த பயம் வரணும்னா விக்கிரவாண்டியில நம்ம வெற்றி பெற்றாக வேண்டும். உறுதியா நடக்கும் போது
அதனால எல்லாம் போகணும், களத்துல எல்லாரும் போகணும், உட்காருங்க. அவங்க வந்து இப்ப லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. அவன் பணம் வச்சிருக்கிறான், மூட்டை முட்டையாட்டு கொட்டுவான். இந்த ஈரோடு தேர்தல் எல்லாம் பார்த்தோம். ஈரோடு தேர்தலில் என்னென்ன பண்ணாங்க. ஆனா இது விக்கிரவாண்டி நம்ம பகுதி தியாகிகள் ரத்தம் சிந்திய மண் இந்த விக்கிரவாண்டி பகுதியில். தியாகிகள் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னா அது யார் காரணம்? இந்த தியாகிகள் அந்த மண்ணுல ரத்தம் சிந்தியது, அதுதான் காரணம். அதை நீங்க நினைச்சு பார்க்கணும், இளைஞர்கள் நினைச்சு பார்க்கணும். நினைத்து வாங்க, போங்க, அந்த பொறுப்படுங்க, தொகுதியில பொறுப்படுங்க, போய் உட்காருங்க. 2 வாரம் தான், 2 வாரம் அவதான், 2 வாரம் போயிட்டு உட்கார்ந்துக்கிட்டு வீடு விடா போயிட்டு விசாரம் பண்ணணும். எதுவும் பண்ணணும், விடா பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றாங்க. 2000 ஃபார்முலா பத்தி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு என்ன பேசுவோம்? விக்கிரவாண்டி ஃபார்முலா பத்தி நம்ம பேச போறோம். ஏன்னா 2000 நம்ம 2வது இடத்துல வந்தோம். விக்கிரவாண்டியில நம்ம வெற்றி பெறவும் எல்லாம் சிந்தித்து நாம் எல்லாம் ஒற்றுமையாக வர வேண்டும். சௌமியா சொன்னாங்க, வாங்க ஒற்றுமையா இருக்க, ஒற்றுமையா இருக்குன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள என்ன ஒற்றுமை வரல. எப்போ வரப்போகுது? எப்ப வரப்போகுது? வருமா? நாம எவ்வளவோ காலமா தெரியும். மற்றவங்களாம் ஒற்றுமையா இருந்து நம்மள தோக்கடிக்கிறாங்க, நம்மள வீழ்கிறாங்க. அந்த ஒற்றுமை நமக்கு இல்லை. ஜெயிக்கிறதுக்கு நமக்கு அந்த ஒற்றுமை இல்லையே. நம்மள வீழ்கிறதுக்கு மற்றவங்களாம் ஒற்றுமையா இருந்து ஒட்டுமொத்தமா ஓட்டு பண்ணி நம்மள வீழ்கிறாங்க. ஆனா நீங்க ஜெயிக்கிறதுக்கு ஒற்றுமையா எப்ப வர போறீங்க? எப்ப உங்களுக்கு அந்த உணர்வு வரப்போகுது? என்ன நாங்க கேட்கிறோம்? உங்க பிள்ளைங்க படிக்கணும், உங்க பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்க வேலை வேணும், அதான நாங்க கேட்கிறோம். அதுக்கு நீங்க ஒற்றுமையா வரணும். எனக்கு ஆட்சி அதிகாரம் பண்றதுக்கு ஆசை உங்களை முன்னேற்றம். அதுக்காக ஐயா இருக்கிற கட்சி. அதனால இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளும். அதனால இதெல்லாம் மனதில் வையுங்கள். அடுத்த 2 ஆண்டு காலம் மிக முக்கியமான நிமிடங்களும் வீணாக கூடாது. 18 மாசம் தான் இருக்கு. நமக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுலாம் கூட நமக்குள்ள நீ இந்த குரூப் அந்த குரூப் இந்த குடிச்சு அந்த குடிச்சு எவ்வளவு ஆகணும் அதெல்லாம் எல்லாம் மேல என்ன வளர்த்து கவனம். இந்த ஈகோ நிற்கும். என்ன கூப்பிடு வேற எதுவும் எவ்வளவு காலமாக எல்லாம் நம்ம தான் முதல்ல ரேஸ்ல ஓடிட்டு இருந்தோம். இப்ப நம்ம கடைசி எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ஏன் போறோம்? ஒண்ணு நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, 2 நமக்குள்ள வறண்ட கௌரவம் இருந்தாலே நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஓரங்கட்டுங்க. நம்ம முதல்ல இருக்கணும், முதல்ல ஓடணும், முதல்ல இருக்கணும். ஏன்னா இந்த காலம் நம்மளும், இந்த மண்ணு நம்மளுக்கு, நம்ம மண்ணு, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நம்ம. யாராவது வந்து இந்த மண்ணை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் சிந்தியுங்கள், ஒற்றுமையா வராங்க. இன்னொரு தாயை ரொம்ப மனசுல நிறைய பேசுறது பேசலாம். அதுக்கு நிறைய வேலைகள்லாம் வரும், பேசலாம். அதனால இந்த திருமண விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நானும் என்னுடைய துணைவியார் சௌமியாவுடைய உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். காரணம் இது நம்முடைய திருமண விழாவில் எல்லாம் கலந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்து மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன்.